சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதுல சேட நாராட அகிலமேரு நீராட, அதுல சேட நாராட அகிலமேரு நீராட, அகில காரிதானாட அவளோடு அதிர வீசி வாதாடும் இடையிலேறு வாராட, அதிர வீசி வாதாடும் இடையிலேறு வாராட, நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயாடி வரவே. கதைவிடாத தோல்வி எதிர்கொள் வாலியால் வீடு, கதைவிடாத தோல்வி எதிர்கொள் வாலியால் வீடு, கருதலார்கள் மாசேனை கொடியாயோ. உதவி வீதிலே தாயும் உலகமோடு சீர்பாலகமோடு ஸ்ரீபாதம் புவனமூர்த்தி மாமாயன் மருகோனே. உதய தாமவாதான பிரபுட தேவ மகாராஜன் உதய தாம விளங்கி இருளை விடிந்தது நிலவாலே பெருமாளே. கரையினிலெங்கனும் உறவி நிறைந்த வரிசைகளும் பதம் அது பாடி, மனமோடு செந்தமிழ் உரை செய்ய அன்பர் உமையில் காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணார் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கை வேல் போற்றி போற்றி. மகாதேவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஊரல் இலங்கு குருமணியே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரோகரா அரோகரா சிதம்பரம். முத்தம் கண்ணீராக ஏறாரும் பொற்பலகை ஏறி நிலமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்ந்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள்தாளினை பாடி புறாவில் கண்மடவே பொன்னு சல்லாடை பொன்னு சல்லாடாமோ தங்கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணு மணி உத்தர கோசமங்கை வெண்ணேருமாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பொன்முளையே பொன்னு சல்லாடாமோ நஞ்சவர் கண்ணத்தன் அண்ட கவர்நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை அஞ்சொல்லால் தன்னோடு கூடி அடியவர்கள் பொன்னு சல்லாடாமோ ஆனோ அரியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளையே பொன்னோ சல்லாடாமோ மாதாடு வாக தன் உத்தர கோசமங்கை
வந்து குவளையத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலு கரியானை வாயார நாம் பாடி புலி தகம் குழைந்து பொன்னு சல்லாடாமோ தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு ஜோதி தனியுருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் கனி கொண்ட பொங்குலவு கொன்றை சடையானும் நம்பரவி பொங்குலவு போல் முழையே பொன்னு சல்லாடாமோ பொங்குலவு போல் முழையே பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ. வாவெண்ணிலாவே வாடாத பூவே என் வாழ்வில் மீண்டும் என ஈன்ற தாயே கண்ணோடு இமையாய் சுகமான சுமையாய் இரு கையில் ஏந்தி தாலாட்டுவேனே காற்றோடு தலை கோதி நதியோடு தவழ்ந்து உயிரோடு உயிராக உறவாடும் அழகே பனியோடு விளையாடி மலரூஞ்சலாடி கரை வந்து தமிழ் பேசும் இரு கால் வெண்ணிலவே சிறகாக உன்னை நான் ஏந்தி செல்வேன் சினுங்காமல் உன்னை நான் பார்த்து கொள்வேன் ஒரு கோடி இன்பங்கள் உன்னை பார்த்த நொடியில் நான் வாழும் நாள் மட்டும் நீ எந்த மடியில் உன்னை ஈன்ற பொழுதிங்கு கடவுள் தன் முகம் பார்த்த பொழுது உன் பாதம் தொழுது ஆராரிராரோ 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 ஆராரிரோ ஆராரிராரோ ஆராரிரோ. எல்லோர்க்கும் இங்கே முகமூடி வாழ்க்கை கண்ணே உன் முகம் போல நிஜம் ஏது உலகத்தின் ஓசை ஓயாது கண்ணே என் தோளில் தலை சாய்ந்து நீ தூங்கு இன்னும் இன்னும் நெடுந்தூரம் சென்றார் அன்பென்னும் ஊர் சேரலாம் பொன்னும் பொருளும் தேடாத உறவை அவ்வூரில் நீ காணலாம் உன் பேரை சொன்னால் எல்லோர்க்கும் தன்னால் இதயத்தை
இதயத்தின் கதவொன்று அன்போடு திறக்கட்டும் அழகே அமுதே என் உயிரே. ஆராரிராரோ 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 ஆராரிரோ ஆராரிராரோ ஆராரிரோ ஆராரிரோ ஆராரிராரிரோ கெட்டுதம்மா, நீரினில் வந்தது இந்நிஜமா. நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா. பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா. என் உயிரிலிருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. இந்த நொடி நேரம் என் உயிரில் ஈரம், கண்ணெதிரில் காலம் நின்று விடுமா. என் இதழில் ஓரம் புன்னகையின் கோலம், இந்த வரம் யாவும் தங்கிவிடுமா. ரியாநாதித்தன் 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 ரியாநாதித்தன்
சொல்ல பிறந்திருக்கும் பேரனுக்கு பெயர் சூட்டுகின்ற ஒரு திருவிழா. இந்த விழாவுக்கு நம்ம எல்லாம் அழைத்திருக்கின்ற பெரியவர் திருமதி தெய்வராஜன் விக்டோரியா தம்பதியினர். இவர்களுடைய பூர்வீகம் தூத்துக்குடி மாவட்டம் கீழே ஈரால். ஒரு விவசாய குடும்பம். விவசாயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மெல்ல மெல்ல நம்ம ஊர்ல விவசாயத்துல வாழ்ந்து ரொம்ப பெருசா கொடியேற்ற முடியாது. உடலோட கணக்கு பார்த்தா உடற்கு தான் மிச்சம் தான். அதனால மெல்ல மெல்ல அப்படியே நகர்ந்து மதுரை மாநகரத்தை நோக்கி வந்துட்டாங்க. மதுரையை சுற்றிய எந்த உயிரும் இதற்கு போகாதுன்னாங்க. ஒரு பழமொழியும் உண்டு. அதனால இந்த ஊருக்கு வந்து உழைப்பது தழைப்பது என்று தன்னுடைய வாழ்வை தொடங்கிய மக்கள் பெரியவரை பொருசாமி நாடார் கங்கம்மாள் மகன், செல்லசாமி நாடார் சரோஜா, இந்த மதுரைக்கு வந்து வணிக நிறுவனங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைதான் அவர் தெய்வராஜன் விக்டோரியா தம்பதியினர். இப்ப இவங்களுடைய பிள்ளை அம்பரீஷ் செல்லசாமி, அனுப்பிரியா படிச்சு பட்டதாரிகளாகி நிறைய நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துல தான் இந்த அம்பரீஷ் செல்லசாமி இருக்காங்க. இவங்களுக்கு முதல் குழந்தை. அந்த முதல் குழந்தைக்கு பேரு ராஜ் ஆதித்தன். இப்ப இரண்டாவது குழந்தைக்கு பேரு ரியான் ஆதித்தன். ஒரு பெயர் சொல்லுகிறார். இந்த விழாவுக்கு வருகின்ற உறவினர்களே, நட்பு சுற்றத்தார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்கிறேன். தெய்வராஜன் இப்பதான் சொன்னார், என்னுடைய மாணாக்கர் பரவாயில்ல, நம்ம மாணாக்கர்கள் நம்ம அழைக்கிற அளவுக்கு இருக்காங்க. பெரும்பாலும் ஆசிரியரை கண்டு அநேக பிள்ளை ஓடி போயிடுவாங்க. அந்த ராயா அறுத்து குவிச்சிருந்தாங்க சாமி அப்படின்னு. ஆனா அவரு ஒரு பண்பட்ட மனிதனாக வந்திருக்கிறார். நிறைய நிறுவனங்களை வச்சு உட்கார்ந்து இடம் சிரமமா இருக்கோ அங்கே எல்லாம் கசகசன்னு இருக்கு. உட்கார்ந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு என் முகம் தெரியாது. முகம் டிவில தெரியும். டிஸ்பிளே இருக்கா? ஆமா, இதை வச்சு பார்த்துக்கலாம். பெரியவர்களே, அவரு நம்ம தெய்வராஜன் வந்து ஒரு பண்பட்ட மனிதர். பல தொழிலை செய்தாலும் கூட பணம் பண்ண 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 அவருக்குள்ள ஒரு பக்தியும் பணிவும் வந்தது. நல்ல சம்பாதிக்கணும், சமூகத்துக்கும் கொடுக்கணும். பாருங்க, அதுக்காக பிள்ளைக்கு பேருக்கு பேர் வைக்கிற நேரத்தில் அவங்க தெய்வம் கிழமா திருப்புகழ் கிழமா திருப்புகழ் கிழமை அழைச்சி
அவங்க திருப்புகழ் சபையா? திருப்புகழ் சபை. சரி, திருப்புகழ் சபை. அது பக்தி பாடல்கள் பாடுகிற மக்கள். எப்போதுமே ஒரு நம்பிக்கையோடு கூட தொடங்குவது என்பது வாழ்க்கையில் நலமானது. அதுவும் இசையோடு கூட தொடங்கினான். இறைவனை பற்றிய இசையோடு கூட வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை குத்தாட்டு வானாகி வென்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்று ஒரு இசை ஒலியை எழுப்பிய பிறகு இந்த அழகுக்குள்ளே ஒரு இறை ஆற்றல் நிறையும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. ஒரு இடத்துல ஒரு இறை ஆற்றல், ஒரு சக்தி, அந்த சக்தி நிறைவேறுவதற்கு ஒரு துவக்கத்தில் ஒரு பாடல் பாடி பல பாடல் பாடியிருக்காங்க. அவங்க நான் வந்து ஒரு திருக்குறள் பாடியிருந்தாங்க. அந்த திருக்குறள் சங்கத்துக்கு இப்ப யாரும் பாட முடியாது. அந்த சங்கத்தை பாடி நம்முடைய மனத்துக்குள்ளே கொஞ்ச நேரம் நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார் அப்படி சிந்திக்க வைக்கிறது. அது யாரு? என் உள்ளம் என்ன, ஞானம் என்பதுதான் என்ன என்று கேட்கிற வினாக்களை எல்லாம் எழுப்புகிற பக்தி உணர்வு. அந்த உணர்வுகளை தழைத்து இருக்கின்ற மக்களை கொண்டு வந்து பாட சொல்லி இந்த விழாவை தொடங்கி பிள்ளைகளை வாழ்க்க வந்திருக்கிற உங்களுக்கு முன்னே பெயருடைய பெயரை சொன்னாங்க. எல்லாரும் புதியவர்கள் எல்லாம் சொன்னாங்க. 2 முறை சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஞானத்தை பற்றிய சிந்தனைகள் வருமானால் குழந்தைகளுடைய செவியிலே அது படப்பட படப்பட பிள்ளைகளுக்கு இறை உணர்வும் சிந்தனைகளும் தொழில் வளமும் பெருகும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். எனக்கு தெரிய பெயர் சூட்டு விழாவில் ஒரு பேச்சு அரங்கத்தை அமைத்தவர் அநேகமா நம்ம பெரியராஜர் தவிர வேற யாரும் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இது 2வது கூட்டம்னு சொன்னார். இது ஒரு பெரிய காரியம். பெயர் சூட்டு விழாவில் பேச வைக்கிறது. ஏன்னா பேர பிள்ளைகள் நம்ம பேரனை சொல்றோம் பிள்ளைகள், அது இறைவனை கொடுக்கக்கூடிய கனிகள் தான். யூதர்கள் சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு இறைவனின் கற்பத்தின் கனிகள் அப்படின்னு. சும்மா சாதாரண விஷயம் இல்லை. பிள்ளை பிறந்தது எளிதான காரியமாக இல்லை. ஒரு காலத்துல ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. 10 பிள்ளை 8 பிள்ளை 14 பெற்று வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்துல. 14 பிள்ளை கேட்டா சொன்னா நம்மளா மேல ஒரு 18 பேச போயிடுவா. அந்த காலத்துல பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கிற நம்ம நல்ல ஆடைகளும் கிடையாது. நீங்க ஒரு 100 ஆண்டு 150 ஆண்டுகளுக்கு முந்தைய படங்களை, அது குறிப்பாக இங்கே புத்தகம் இருக்கு, இது கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா, குரங்களும் சமூகங்களும், அதற்கு தென்னிந்திய சமூகங்களும் குரங்களும் ஒரு புத்தகம் இருக்கு. கஷ்டம் அவ்வளோ பெரிய அழகாக எழுதியிருக்கிறாங்க புத்தகம். அது பெரிய பாலியம். ஒவ்வொரு ஜாதிகளை பற்றிய வரலாற்றை அதை தொகுப்படுகிறது. அதுல ஒரு 150 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த மக்களுடைய படங்களை போட்டிருக்கிறார். அந்தந்த ஜாதிக்காரருடைய படங்கள் அங்கே இருக்கு. ஒரு 2 படம் 3 படம் இருக்கும் போட்டோம்.
நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. உடுத்த ஆடை கிடையாது, ரொம்ப சாதாரணம். நம்ம பெண் குழந்தைகள் எல்லாம் இங்க வந்து சின்ன குழந்தைகள் பையனை பாருங்க என்ன அழகா ஆடை கொடுத்துருக்காரு. ஆனா அந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நகரத்தார் வீட்டுல ஒரு குழந்தைகள் படம் போட்டிருக்கான். நகரத்தார் வீடு அப்படின்னா அந்த காலத்துல ஒரு வசதியான அர்த்தம். அந்த வீட்டு பிள்ளைகளை நீங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட பையனுக்கு கோவணம் கூட கிடையாது. இவ்வளவு பிள்ளைக்கு இவ்வளவு பிள்ளைக்கு இந்த சித்தாடைன்னு சொல்றாங்க பாருங்க, சிற்றாடை அதான் ஒரு துண்டு. இப்ப நம்ம சொல்ற துண்டு, அந்த துண்டு அது சேலை மாதிரி கட்டி இருக்கு. இவ்வளவு ஏழுக்கு அந்த பிள்ளை இது 2 விளக்கையும் போட்டிருந்தாங்க அதுல. அப்போ ஆடை கிடையாது. சாப்பாடு இன்னைக்கு மாதிரி கிடையாது. இன்னைக்கு சாப்பாடுனா எத்தனை எத்தனை வகைகள் இருக்கு, விதவிதமான சாப்பாடு. ஆனா அன்னைக்கு சாப்பாடெல்லாம் கூழ். திருவள்ளுவரே கூழ் தான் சொல்றாரு, அவரே கூழ் இருந்தார். அப்ப சாப்பாடு எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்ல, இந்த வெஞ்சனங்கள் இருக்கு பாருங்க, வெஞ்சனங்கள்லாம் நீங்கிற மாதிரி வெஞ்சனம் கிடையாது. அன்னைக்கு கிணா கேட்டானா தொட்டுக்கடை தான், அது பேரை தொட்டுக்கடை. அப்புறம் கடிச்சிக்கடை. நீங்க சொல்லி கேள்விப்படுறீங்களா? கடிச்சிக்கடை என்ன இருக்குன்னு கேட்பான். அப்படின்னா என்னது? ஏதோ ஒரு தொட்டுக்கடைன்னா ஊறுகாய் தான், கடிச்சிக்கடைன்னா கருவாடு தான், அவ்வளவுதான். அப்போ கடிச்சிக்கடை தொட்டுக்கடை. அப்புறம் கொஞ்சம் பெரிய சமூகத்தில் தான் வெஞ்சனம்னாங்க. அது வியஞ்சனம், தமிழ் சொல்லல வியஞ்சனம் அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்சம் கூட்டு என்ன கேட்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பழகிறது தான் விதவிதமான சாப்பாட்டு வகை. இன்னைக்கு சாப்பாட்டு வகை நம்ம வீடுகளே நிறைய நல்ல சாப்பாடு வந்துருச்சு, விதவிதமா சாப்பாடு. ஆனா பழைய காலத்து ஒரு மன்னன் பாடலாம், ஒரு மன்னன் இந்த மாதிரி குழந்தை பிறந்த போது குழந்தை எவ்வளவு முக்கியம் சொல்லி ஒரு பாட்டு பாடுறான். அப்படி பாடும்போது அவன் சொல்றான், நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டானா, ஆளு கூப்பிட்டு சாப்பாடு வச்சிருக்கு. அந்த சாப்பாட்டை பார்த்தா படைப்பு பல படைத்து பலரோடு உண்றது. இப்ப நம்ம வீடு சாப்பிடுறது எங்க வீட்டு சொல்ல மாட்டேன், எங்க வீட்டு சொல்லுங்க. சாப்பாடுன்னா என்ன, வேற ஏதோ வீட்டில் இருக்கிறத வச்சு அதாவது அதோட வச்சு கடற்கரைன்னு சொல்லி என்ன அவ்வளோதான். எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் கேட்பேன், எத்தனை 5 விரல் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு காலம். அது இந்த காலம் கஷ்டப்பட்ட காலம் சொல்றது. இப்போ எங்க நம்ம கிட்ட இருக்கோ அதை வச்சு அப்படி சாப்பிட்டுக்கிறான். அவன் ராஜா, அவன் எப்படி இருக்கும் பார்த்துக்க. பாத்திரம் பல பாத்திரம் வீட்டுல இருந்து பாத்திரங்களே அவனவனுக்கு அந்த சாப்பாடு பாத்திரம். இன்னைக்கு நம்ம வீட்டுல வழக்கம் வந்துருச்சு, என் பாத்திரத்தில் நான் தான் சாப்பிடுவேன், வேற யாரும் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. ஆனா ஒரு காலத்துல அப்படி இல்லை. ஒரு காலத்துல அப்படி இல்லை. ஒரு ஐயா நிறைய ஒரு காலத்துல அப்படி இல்லை. அந்த காலத்துல எல்லாம் சாப்பாடெல்லாம் வந்து என்னன்னா ஒரே பாத்திரம் தான். நல்ல வீடு எல்லாம் தட்டு போட்டு சாமானா 2 தட்டு போட்டு சாமானா இருக்கும். ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அந்த காலத்துல இப்பெல்லாம் தட்டு, இந்த தட்டுக்கு பாருங்க, இது வந்து வடநாட்டுல இருந்து வந்த தட்டு, நம்ம ஊர் தட்டு இல்லை.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? கும்பா அது சொல்லி இப்போ போயிடுச்சு. கும்பா தான். ஏன்னா அதான் கூழ் குடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். கஞ்சி குடிக்கிறதுனால அதுதான் வசதி, சோறு சாப்பிட்றதுனால அதான் வசதி எல்லாத்துக்குமே. அதெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்ப வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் ஒரு 2 பாத்திரம் 3 பாத்திரம் இருக்கும். அந்த வீட்டில் 10 பிள்ளை இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் அந்த காலத்தில் ஆசீர்வாதம் பண்ணது 16 பற்றி பொதுவாழ்வது 16 பிள்ளையை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி பிள்ளையை இருந்து சென்ற காலத்துல இப்ப அப்படி இல்லை, பிள்ளைகள்லாம் குறைச்சிட்டோம். மன்னன் பாரா அவன் வீட்டுல ஏகப்பட்ட ஜாமான்கள் இருக்கு, கட்டுமுடி ஜாமான். அதுல விதவிதமா சமைத்து கிரேக்கர்கள் போய் சமைப்பாங்க. நீங்க மயில் மூளை இருக்கு பார்த்தீங்களா, மயிலுக்கு இருக்கிற மூளை, அந்த மூளையை சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க கிரேக்கர். கிரேக்க வரலாற்று அதை எழுதலாம். தி ஃபாதர் டிக்ளைன் ஆஃப் ரோமன் எம்பயர் ஒரு புத்தகம் இருக்கு. ரோம சாம்ராஜ்யம் ஏன்னா விழுந்தது அழிந்தது அப்படின்றதுக்கு ஒரு புத்தகம். அவன் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, விருந்து அப்படின்னா 300 பேர் உட்கார்ந்து இருப்பான். 300 பேருக்கு மயிலுக்கு மூளை வைப்பான். மயில் மூளை அப்படின்னா எத்தனை மயில் விளையாடிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி சாப்பிட்டுருக்கான் ஒரு காலம். இதே மாதிரி நம்ம ஊர் ராஜாக்கள் படைப்பு படைத்து விதவிதமா படிச்சு பலரோடு உண்ணும். ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, பலரையும் வளர்த்து இந்த மாதிரி கூப்பிட்டு சாப்பிட்டுருக்காரு பாருங்க, போடுறாரு பாருங்க. பேருக்கு பெயர் வைக்கணும். அதை எல்லாரும் மனதால வாயால வாழ்த்தணும். ஏராளமான பேருடைய மனது குளிர்ந்து வாழ்த்தணும். என்னுடைய பிள்ளை பேர பிள்ளை எதிர்காலம் மிகச்சிறந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் கூப்பிடாரு இல்லையா? அது மாதிரி பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வர், மிகப்பெரிய செல்வம் உடையவங்க, வசதிக்கார. அவன் வீட்டில இடைப்பட குறு நடந்து அந்த வீட்டுக்குள்ள சாப்பிட போறதுக்காக இருக்காங்க. பிள்ளை கூட வந்து குறுக்காப்புல வந்து நின்று அந்த சாப்பாட்டை ஒரு பார்வை பார்த்து அதுக்குள்ள கையை விட்டு நீங்க தள்ள முடியுமோ? வேலை வரா தாத்தா சாப்பிட்டு இருக்காரு, கையை விட்டுட்டா உள்ள என்று சொல்ல முடியும். உடனே என்ன செய்யாது, வேணையா உனக்கு வேணுமையா அவன் உட்காந்துட்டான். காலை விரிச்சு முன்னாடி உட்கார்ந்து காலை விரிச்சுட்டான், உட்கார்ந்துட்டான். இடைப்போட குறுகுறு நடந்தவன் உட்கார்ந்தாச்சா இட்டு பட்டியல கையை விட்டுட்டான். இட்டு தொட்டு அதெல்லாம் அப்படியே தொட்டு நெய்யுடைய ஐஸ், அது சாதாரண விஷயம் இல்லை. ராஜாவுக்கு நெய்யுடைய அடிசிறது, நெய்யில போட்ட சாப்பாடு, பிரசந்த சாப்பாடு, அதை எடுத்து இப்படி கையில் எடுத்தா அப்போ தினசுவாரி பத்திரன் அல்லது நான் ஐயா ஐயா எங்க எங்க எனக்கு எனக்கு அவன் அப்படியே கொண்டு வந்து அவன் வாய்க்கிட்ட வரைக்கும் கொண்டு வந்தான். கொடுக்கல, அது கொண்டு வந்துட்டு அப்படியே அவன் வாங்கி கொண்டு போயிட்டான். கோவப்பட்டாராவது கெட்டிக்காரு படிச்சுக்கிட்டான். அது அவருக்கு ஒரு ஆனந்தம் இல்லை, படிச்சுக்குவானா. ஏன் அடுத்தவங்க கொடுக்காம சாப்பிட்றாங்கல்ல, அவன் படிச்சுக்கிறான்ல அப்படின்னு அவன் நைஸா ஒரு வாய்ப்பு வச்சு அங்க கொண்டு போனானே, வாயில வச்சு குடிச்சானா. அங்க மேலே 2 அருவி திறந்து மேல இருந்து 2 அருவி ஊற்றுது. அதுல இப்படி போட்டு இழிவிட்டான். அப்புறம் அதை எடுத்து
நெஞ்சில வைக்கிறான். இட்டு தொட்டு கவ்வி துளந்துனான். சொற்கள் எப்படி போட்டுருக்க பாருங்க. தொட்டானா இட்டானா கையை வச்சான், அப்புறம் தொட்டான், அப்புறம் கவுனா இப்படி கவுனா தொடர்ந்தான் பேசான். அவ்வளவு இத்தனையும் செய்யக்கூடிய பிள்ளை இருப்பாங்க மயக்கூறு மக்கள் தான். இவ்வளவு செய்யறானே, செய்யற அந்த பிள்ளைய பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க கோபம் வருது. இப்படி ஒரு பிள்ளை உங்களுக்கு செஞ்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, ஏன் பிள்ளை எப்படி வளர்க்குறாங்க, இன்னும் இந்த அநியாயம் பண்ணுது அப்படின்னு அடுத்த பிள்ளைக்கு கோபம் வரும். ஆனா பெற்றவருக்கும் குடும்பத்தவருக்கும் அது வருத்தமா இருக்குமா? ஆனந்தம். அதனால என்ன சொல்றாரு? மயக்கூறு மக்கள், மயக்கம் தருகிற மக்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக அவர்களை பெற்றவர்களுக்கு பயக்குறை இல்லை. அவர்களுக்கு வரக்கூடிய குறைவுகள் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு அந்த காலத்துல ஒரு புலவன் பாடுறான். அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகளை பாருங்க, அவன் பேசுற பேச்சுக்கு பாருங்க, அந்த பேச்சுக்கு ஏதாவது விளக்குமா? அதுக்கு பேரு ஒண்ணு புதலை அப்படின்னா, புதலைன்னா பொருள் புரியாத சொல்லு. ஆனா பேசி பேசி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறான், அரை விளங்குது அரை விளங்கல. அது மழலை அப்படின்னா. புதலை அப்புறம் மழலை. இந்த புதலை சொற்களாலும் மழலை சொற்களாலும் பிள்ளைகள் பேசுறாங்க பாருங்க. அவன் பேசுற போது கேட்கிற இந்த நம்முடைய காதுகள் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன சொல்றாருன்னா, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே பாடல் பாடினா, அள்ளி அணைக்கையிலே உன்னை போய் ஆவி தழுவுதடினா. பெற்ற பிள்ளைகளுக்கு பாருங்க, அதே நம்ம சொந்த பிள்ளைங்க அள்ளி அணைக்கையில கட்டி பிடிச்சு தூக்குறது பாருங்க. அப்படி தூக்குற போது நம்முடைய ஆவி இருக்க அது பூராட்டா, அது செல்வ களஞ்சியமா. சின்ன சிறு கிளி செல்வ களஞ்சியம். அது மட்டும் இல்ல, சித்திரம், பேசும் பொற்சித்திரம். இந்த பேசும் பொற்சித்திரமாகிய பிள்ளைக்கு அதை பெற்ற குழந்தைய பெற்ற தகப்பனுக்கும் தாய்க்கும் எத்தனை மகிழ்ச்சி இருக்கும். ஊர்ல கல்யாணம் ஆயிடுச்சுனாலே, ஒரு 5-6 மாசம் 7 மாசம் ஆச்சுனாலே விசாரணை நடத்தணும். என்ன எப்படி அப்படின்னு ஒரு இக்கணா போடுறான்னு அர்த்தம். என்ன 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 அடுத்த கட்டம் இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சுல, வாரிசு வேணும்ல, இருக்கிற சொத்துக்கு வாரிசு வேணும்ல, மன்னனுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வாரிசு வேணும், சொத்து உள்ள நமக்கு நம்ம சொத்தை பேணுவதற்கு வாரிசு வேணும், அல்ல வியாபாரத்தை தொடர்ந்து வருவதற்கு வாரிசு வேணும். சாதாரண மக்களுக்கு முதுமைக்கு சேர்க்கையாது, முதுமையின் உத்தரவாதம். அவன் கடைசி காலத்துல அவனை பாதுகாக்கிறதுக்கு பேர பிள்ளைகள் வேணுமே, ஆலமரம் மாதிரி விழுது, அப்படி ஒரு பிள்ளைகள் வேணும். இப்படி பிள்ளைகள் இருப்பதற்கு பாருங்க, அது இறைவன் நமக்கு கொடுத்த வரம். கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு வரம். அது அதை பெற்ற பெரும்பேர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகளை தொடுவதே மகிழ்ச்சிதான். மக்கள் மெய் தீண்ட உடற்கு இன்பம். பெரியவர் பாட்டார்ல, மெய்ய தொட்டுட்டா போதும், இல்ல அவங்களே நம்ம கட்டி பிடிச்சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆனந்தமையா. அது மட்டும் இல்ல, அவர் சொற்கேட்டல் இன்பம் செதுக்கினார். அதுல பேசிச்சுனாலே நமக்கு பெரிய இன்பம். அதுல பேர் வைக்கிறதுக்கு பாருங்க, இந்த பெயர் வைக்கிறதுக்கே பெரிய வரலாறு உண்டு. பெயருக்கு வச்சிருக்கோம் இல்லையா, தேர்ந்தெடுத்தாப்புல. இப்பெல்லாம் முதல்ல கேட்டுக்கிறாங்க, இவங்க பிறந்த ஜாத நேரம்
நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ராசி அதுக்கெல்லாம் சேர்த்தாப்புல எந்த எழுத்து முன்னாடி இருந்தா நல்லது. பேர் இப்ப எனக்கெல்லாம் பேர் வைக்க போற வைக்கல. எங்க வீட்டுல பாப்பையா, எங்க மாமனார் பேரு சாரவன் பேரு, அவர் பேரை வச்சிருக்காங்க. ஆனா அந்த பேரை கூப்பிட முடியாது. எங்க அம்மா அவருடைய அண்ணன் கூப்பிட முடியாது. அதனால என்ன செஞ்சாங்க, பக்கத்துல கொஞ்சம் தெலுங்கு பேசுற மக்கள் இருக்காங்க, அவங்க பேரை வச்சுக்கிட்டு பாப்பையா அப்படின்னு விட்டுட்டாங்க. பாப்பையா பாப்பையான்னு கூப்பிட்டாங்க. அது பள்ளிக்கூடத்துக்கு போடுற போது வாத்தியார் எழுதிட்டார் பாப்பையான்னு. கல்யாணம் முடிச்ச போது எங்க வீட்டம்மா கேட்டுச்சு, என்னையா பேர் வச்சிருக்கு? பாப்பையா பார்க்க மாட்டேன். நானாமா வச்சேன், வீட்டுல வச்சுட்டாங்க தாய்க்கு அப்படின்னு. அப்படின்னா பேர் வைக்கிறதுக்கு பாருங்க, பேர் ஒரு அர்த்தம் இருக்க முடியாது, ஏதாவது அர்த்தம் தேவை இல்லையா? ஒரு காலத்துல பேரு பலருக்கும் பல சில டப்பால போட்டு வச்சுட்டாங்க பேரு. இந்த ஜாதியா இதான் பேரு, இதுக்குலாம் பேர் வச்சிருக்கணும், வேற பேர் வைக்கப்படாது. அப்படி ஒவ்வொரு ஜாதிக்கும் பேர் வச்சுக்கிட்டாங்க. இதுதான் பேர், அவ்வளவுதான். நமக்கு அநேக பேருக்கு தெரியாது, சாமியே நமக்கு பேர் தெரியாது. பேர் சாமி சொல்லும் போதே பெரிய சாமி, அது பெரிய சாமி, அதான் பெரிய சாமி. இது சின்ன சாமி, இது பெரிய சாமி, இது சிறு சாமி. அது சாமி, அது கருசாமி. அது இது வெள்ளை சாமி. அப்புறம் அது என்ன பொண்ணு சாமி, இது என்ன தங்கச்சாமி. என்னையா இது? அது என்ன கண்டசாமி. சாமிக்கு பெயர் சொல்வதிலேயே செங்கலமான காலம். ஏன் தெரியாது, அது பேர் தெரியாது, வைக்க முடியாது. எனக்கு தெரிய ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டாங்க. பாதையாற்ற வயிற்று கொடுத்து போய் நம்ம அழகா ஒரு முறையா வச்சிருக்க இல்லையா? அது மாதிரி அங்க கோவில் கிறிஸ்தவ கோயில் என்ன செய்யாங்கன்னா, சாமியார்ட்ட கொடுத்து அவர் பேர் சொல்லுவார். இவங்க சொன்ன பேரை அவர் சொல்லுவார். 3 முறை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார். இவங்க படிக்காத ஆளு தாயின் தகப்பாரு. இவங்க கொண்டு போய் பிள்ளைய கொடுத்துட்டாங்க. அவர் கேட்கிறாரு இவங்கிட்ட, பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. இவங்க பேரை சொல்லணும்ல, இவங்களுக்கு பேர் தெரியல என்ன வரைக்கும். அதனால என்ன செஞ்சாங்க, அவர் பெரிய ஒரு சாமி பாதையாரு, உங்க விருப்பம் அப்படின்னு சொல்றதுக்காக சாமி சித்தம்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, அவர் பிள்ளைகளுடைய உங்க விருப்பம் என்னவோ வைங்கன்னு சாமி சித்தம் அப்படின்னு இருக்காங்க. அவன் வெள்ளக்காரன், அவன் ஓ சாமி சித்தம் பேருக்கு சொல்றாரு கொடுத்துட்டு அவன் இந்த கோயிலுக்கு சாமி சித்தம் என்ற பெயரை நான் இறைவனுடைய திருவருளை வைக்கிறேன். அப்ப எப்படி நம்ம ஊர்ல பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பெயர் வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இதுதான் அதுதான். இன்னும் கூட உங்களுக்கு சொல்ல வேண்டும், அந்த காலத்துல சாமானியர்கள் எல்லாம் பேர்கள் எல்லாம் வைக்க தெரியாது. ஏன் பெயர்ன்றது வந்துச்சு அப்படின்னா, வேற வழி இல்லை, இதுதான் பேரு, தாத்தா பேரு. அப்புறம் அவங்க அப்பா வேற மகன் வச்சிருப்பாரு, மகன் அவன் மகனுக்கு தாத்தா பேர் வச்சிருக்கான். இந்த தொடர் போராட்டத்துக்காக தான் வச்சிருந்த அந்த காலத்துல இப்படிதான் வச்சுக்கிட்டாங்க பேர். தாத்தா மகன் தாத்தா மகன் தாத்தா மகன் அப்படி வழிபடியா அந்த வம்சமும் தெரியும். இந்த வம்சம் இப்படி அப்படின்னு தெரியும். அதுக்காக அந்த காலத்துல வச்சுக்கிட்டாங்க. பின்னாடி எங்க தகராறு பேர்கள்ல வந்துச்சுன்னு சொன்னா, என்ன பேரும் வைப்பான், எந்த பேரே வச்சுருவாங்க. நீங்க இன்னைக்குமே சொல்ல கிராமங்களுக்கு போனீங்கன்னா சில இனத்தார்ல சில பேர் தான் இருக்கும். அந்த பேர் தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க. இவன் அவன் பெரியவன், இவன் சின்னவன். பெரியவனுக்கு அதான் பேர், சின்னவனுக்கு அதான் பேர். அப்படி பேர்கள் நீங்க பேர் சொன்னா சிக்கல் வந்து சொல்லல. நீங்க போய் பக்காட்டையில கிராமங்களை கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பேர்களை பார்க்கலாம் நிறைய. அந்த பேர்கள் எல்லாம் இல்லாம
பெயர் வைக்கிற போது கொஞ்சம் ஜனங்களுக்கு கலகலப்பா வைக்கணும் அப்படின்ற இந்த நோக்கமே எப்போ வந்துச்சுன்னு சொன்னா திரைப்படங்கள் வந்த ஒரு பாடு தான் வந்துச்சு. திரைப்படங்கள் நடிக்க வர்றாங்க இல்லையா, அந்த நடிக்க வர்றவங்களுக்கு அவங்களுடைய ஒரிஜினல் பேர் இருக்கு, அந்த பேர் சரியில்லை அப்படின்னு என்ன செய்யறது? அந்த காலத்துல வந்து ராஜகுமாரின்னு ஒரு பெரிய நடிகை இருந்தா, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ராஜகுமாரின்னு TR ராஜகுமாரின்னு ரொம்ப பெரிய நடிகை, செல்வாக்கான நடிகை அந்த காலத்துல. அந்த அம்மாவுடைய பேர் ராஜாயி. ராஜாயின்ற பேரை சொன்னாது டைரக்டர் சார் பார்த்தாரு, அது ராஜாயி சரிப்படலையே இந்த பேரு. அந்த காளிவன் ராஜகுமாரி அவர் பேரை எப்படி வச்சாங்க, சினிமாவை கொண்டாந்து மாற்றி வைக்கிறான். இப்ப நம்ம நெப்போலியன் இருக்காரு பார்த்தீங்களா, சினிமா நடிகர், அவருடைய பேர் ஒரிஜினல் பேர் நெப்போலியன் இல்லை, சின்னசாமி. அப்ப பேர்களை எல்லாம் இது ஒரு பேர் வச்சா அந்த பேரால மற்றவர்களுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கணும். அந்த கவர்ச்சியை உருவாக்குவதற்காக பேர். இப்ப பேர்லாம் எப்படி கொண்டாந்துட்டோம்னா, ஜாதகம் பார்த்து அவன் எந்த சொல்ல வச்சா தொடங்கினா சரியா இருக்கும் அப்படின்லாம் பார்த்து, ஏன்னா இது வச்சுதான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கணிக்கிறதுக்காக. அப்படி கணிச்சா நமக்கு ஒரு வியாபாரத்துல சமூக அந்தஸ்து, மக்கள் மத்தியில் பழக்கம், அந்த இதுக்கெல்லாம் சேர்த்தாப்புல பேர் வைக்கிறது. பெயர் வைப்பது என்பது ஒரு திருவிழா விழா. இந்த விழாவை இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அதுல நான் ஒருத்தர் பேச சொல்லி அதன் மூலமாக கேட்டு, இந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, வயிறார உண்ணப்போகிறவர்கள் செவியாரவும் கேட்டு சிந்தையில சில வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிற பெருந்தன்மை இருப்பாங்க. அது இந்த குடும்பத்தில் இருக்கு. இந்த குடும்பம் ஒரு விவசாய குடும்பமாக வளர்ந்தது, தொழில் குடும்பமாக மாறி, தொழில் குடும்பத்தால பிறருக்கு கொடுப்பது. நான் கேள்விப்பட்டிருப்ப உழைப்பாளர்களுக்கு பெருமைப்படுத்துவது என்பது குடும்பத்தில் இருக்கிறாங்க. நான் சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், நம்மளோடு கூட இருப்பவர்கள் நல்லா இருக்கணும், அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு நாம் நல்லா இருக்கணும், நாம் மட்டுமே நல்லா இருக்கணும்னு இல்லை, அது இல்லை. அதை எப்படி சொல்றாரு திருவள்ளுவர் சொல்லப்போனா, தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை, தம்மில் தம்மக்கள் அறிவுடைமைனா, விவசாய குடும்பத்துல அப்பா வந்தாரு, அவர் சம்பாதிச்சதை விட பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க, பிள்ளைகள் சம்பாதித்ததை விட பேர பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சது மட்டுமல்ல, அதை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் பலருக்கும் வழங்குகிற மனோபாவம் பார்த்தீங்களா, அந்த பேரறிவு. தம்பி தம்மக்கள் பேரறிவு இருக்க, அது மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதராக, மண்ணுயிர்க்கெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் ஒரு இனிமை தருகிறார். அப்படின்னா பெரியவர்களே யோசித்து பார்க்க, நாம் பிள்ளைகளை பெறுவது என்பது பெரிய காரியம், இறைவன் கொடுத்த கொடை அது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவது மட்டுமல்ல, வாழ்க்கையில் அவர்கள் வளம் பெற வேண்டும், கல்வி பெறணும். அதுக்காக தாலாட்டு பாட்டு வச்சோம், கல்வி பெற வேண்டும். அதற்காக பிள்ளை தமிழ் என்று ஒரு இலக்கியமே படைச்சோம். நீங்க இந்த வழக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இப்படி எல்லாம் வாழ்கிற வளர்ச்சியில இந்த குழந்தை, செல்ல குழந்தை, சின்னஞ்சிறு கனி அமுல், கல்வியிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, அதற்கு அப்பாலே அறிவு வருவதை வளர்ச்சியிலும் சரி, எல்லாவற்றிற்கும் மேலாக பண்பாட்டு முதிர்ச்சியிலும் சரி, கல்வி, அறிவு, பண்பாடு, ஒழுக்கம், இவை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிற பிள்ளையாக அது வர வேண்டும் என்பதற்காகத்தான்
நம் அத்தனை பேரையும் அழைத்து நல்லாசிரியர் வழங்க வேண்டும் என்ற பேருக்கு அவனால் அவர் நினைத்திருக்கிற மனம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வாழ்த்துவோம். இந்த குழந்தை என்னுடைய கணக்கில் நான் மதுரை என்று சொல்ற மீனாட்சி என்று சொல்வேன். மதுரை மீனாட்சியின் திருவருகை பேரருகை எல்லா வளங்களும் பெற வேண்டும். நல்ல வளங்கள் நாளும் செழிக்க வேண்டும். கல்வி வளமும் ஒழுக்க வளமும் பண்பாட்டு வளமும் ஞான வளமும் செழித்து ஓங்குவதற்கான எல்லாவற்றையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி பிள்ளையை ஆசீர்வதித்து வெற்றி பெறுகிறேன். நன்றி. Ma ma da 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 sa di pa pa sa 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 di sa pa ma ma da 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 sa di pa pa ga ma da ni sa di ri sa அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகு மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மை அதுதான் மெய்யாய் அழகு கமதனி சா நிரிசா கமதனி சா கரிசா குயில் இசையது பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒளிகளும் தேவையா நதி நடந்து சென்றிட வழி துணைதான் தேவையா கடல் அலையது பேசிட மொழி இலக்கணம் தேவையா இயற்கையோடு இணை
அம்மா என்னம்மா நான் போகின்ற திசை எங்கும் நீ அம்மா. ஓ அம்மா என்னம்மா என் இசை தேடும் சுரம் யாவும் நீ அம்மா. ஆயிரம் ஆனாலும் அன்னை போல் நேரிலே பேசிட கூடுமோ தெய்வம் இங்கே. ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா. காவலில் உன் போல் ஏதம்மா, உன் போல் அம்மா யாரம்மா. உன் விரல்களை பிடித்திடும் போது கிடைக்குதே பிரபஞ்சமே. தாயே உன் மடியில் இருந்தால் போதும் அம்மா. ஒரு முறை என்ன பாரம்மா தாயே, தாய்மையின் உச்சம் நீ அம்மா. தாயே உன் தாலாட்டுக்கு இணையான இசையேதம்மா. Nisagari maga gagari maga gagari maga nisagari nisagari ma pa 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 ga ma ni da pa ma ga ma da ni da da ni sa ni da pa sa ma ga ma ni da pa ma ga ma da pa re. விரல்களை பிடித்திடும் போது கிடைக்குதே பிரபஞ்சமே. விரல்களை பிடித்திடும் போது கிடைக்குதே பிரபஞ்சமே. விரல்களை பிடித்திடும் போது கிடைக்குதே பிரபஞ்சமே. தாயே உன் மடியில் இருந்தால் போதும் அம்மா. ஒரு முறை என்ன பாரம்மா தாயே, தாய்மையின் உச்சம் நீ அம்மா. தாயே உன் தாலாட்டுக்கு இணையான இசையே ஏதம்மா. அம்மா. தாயாக மாறிடுவேன் உனக்காக. தவறிய நான் மண்டியிட்டேன் உனை என்ன.
சிறியவன் தான் உலகின் பார்வையிலே, பெரியவன் நான் பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. மெதுவா மெதுவா உன்னை நான் அழைக்க, உயிரும் உயிரும் ஒன்றாய் இணைக்க. சித்திரை நீ செந்தமிழ் நீ, வார்த்தைகள் இல்லையே அழைக்க. சூரியன் நீ விண்வெளி நீ, ஏழை கையில் ரத்தினம் நீ. தாயாக மாறிடுவேன் உனக்காக. தவறிய நான் மண்டியிட்டேன் உன்னை ஏந்த. குறும்பா 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 குறும்பா. உயரம் குறைந்தேன் உன்னால், மணலில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே. சிறகாய் விரிந்தேன் உன்னால், தரையில் பறந்தேன் உன்னால், நிறங்கள் நிறைந்தேன் உன்னாலே. ஒற்றை கிரையான் ரெண்டாய் உடைத்து கிறுக்கிடுவோம், உருளை சீவல் பையை வெடித்து நொறுக்கிடுவோம் நொறுக்கிடுவோம். குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா, குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா. விண்வெளி மீன்களிலெல்லாம் முன்விழிதானே பார்ப்பேன், வெண்ணிலா உந்தன் காலில் சேர்ப்பேன். வெற்றிகள் 1000 வந்தால் புன்னகையோடே ஏற்பேன், உன்னிடம் மட்டும் தானே தோற்பேன். ஆட்டம் போடும் போதெல்லாம் உலக அழகாய் மாறும், வீட்டு பாடம் செய்தாலோ ரத்த அழுத்தம் ஏறும். உந்தன் குறும்பு மரபணு எவ்வழி கொண்டாய் எனக்கு தெரியாதா? குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா, குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா. உளறல் மொழிகள் உன்னால், காட்டும் கனவும் உன்னால், கிறுக்காயானே உன்னாலே. எறும்போடெரும்பாய் சில நாள், பூனை நாயாய் சில நாள், மனிதன் நானே உன்னாலே. விந்தை என்று கையில் வந்தாயே என் மனம் குளிர,
தந்தை என்று பட்டம் தந்தாயே, நான் தலை நிமிர கூறும்பா என் உலகே நீதாண்டா, கூறும்பா என் உயிரே நீதாண்டா, கூறும்பா என் உதிரம் நீதாண்டா, கூறும்பா என் விடியல் நீதாண்டா. தங்கமணி பொன்னாரம் போல் உறங்கும் ஏன் கண்ணு மணி செல்லவனே முத்தாரம் திளைக்குமே ஏ செல்வமணி. ആദിത്യമോനും അതിഥിമോളും തൃശ്ശൂരി ട്രെയിനില് പോയി, തൃശ്ശൂരി ട്രെയിനില് പോയി. അവിടെ ഗൂഡ്സ് ട്രെയിനിന് ആദ്യം കണ്ടത് യാര്, ആദ്യം കണ്ടത് യാര്? என் கண்ணு அழுதா ஒரு மங்கி ஃபேஸ் நங்காட்டி உன்னை சிரிக்க வைப்பேனே என் தங்க மகனே. என் முதுகின் மேல ஒரு அணைக்குட்டிய போல உன்னை தூக்கிக்கிட்டு நான் வல்டூரு போவேனே. என்னை விட்டா எனக்கு யாரடா, என்னை விட்டா உனக்கு யாரடா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர் யாரடா, காலேஜுக்கு டுடேஸ் லீவு போட்டு வரட்டா, ஸ்காலர்ஷிப்ல மார்க்ஸுக்கு டிக்கெட் ஒன்று போடட்டா, ஸ்பைடர் மேல வீட்டுக்கு லஞ்சுக்கு குட்டி யாரட்டா, மம்மா முருவா சாப்பிட்டுட்டு அழகோலண்டா. ആദിത്യമോനും അതിഥിമോളും തൃശ്ശൂരി ട്രെയിനില് പോയി, തൃശ്ശൂരി ട്രെയിനില് പോയി. അവിടെ ഗൂഡ്സ് ട്രെയിനിന് ആദ്യം കണ്ടത് യാര്, ആദ്യം കണ്ടത് യാര്? காட்டுக்குள்ள டைகருக்கு ஃப்ரெண்டு எறும்பாச்சா, கடலுக்குள்ள மீன் பிடிக்க ரெண்டு ஒன்னா கிளம்புச்சா. புயல் வந்துச்சா, புலி பயந்துச்சா, லைஃப் ஜாக்கெட்ட எறும்பு மறந்துச்சா, ஷார்க் வந்துச்சா, சேவ் பண்ணுச்சா, கரை சேர்ந்துச்சா. அந்த ஷார்க்க போல ஷார்ப்பா நீயும் இருக்கணும்டா நண்பா. எனிவிக்கு கூட ஏதோ ஆபத்து நான் கை கொடுடா அன்பா.
தங்கமணி ரத்தினமே தலையாட்டும் சித்திரமே தங்கமணி ரத்தினமே தலையாட்டும் சித்திரமே சிங்காரத் தொட்டில் கட்டி சீராட்ட நீ உறங்கு சிங்கார தொட்டில் கட்டி சீராட்ட நீ உறங்கு தங்கமணி ரத்தினமே தலையாட்டும் சித்திரமே சிங்கார தொட்டில் கட்டி சீராட்ட நீ உறங்கு தங்கமணி ரத்தினமே தலையாட்டும் சித்திரமே தத்தி தத்தி நீ நடப்பாய் தத்தை வாய் முத்துதீர்ப்பாய் தத்தி தத்தி நீ நடப்பாய் தத்தை வாய் முத்துதீர்ப்பாய் பால்வடியும் பூச்சிரிப்பில் பாராளும் வருங்களம்மா பால்வடியும் பூச்சிரிப்பில் பாராளும் வருங்களம்மா சொப்பனமாய் வந்தவனே சுகமாக தூங்க கண்ணே புது சூரியன் என் வீட்டிலே அழகாகத்தான் விளையாடுது இரு தோளிலும் சுகம் கூடுது உன்னை தூக்கினான் பசியாறுது அருகினில் வளரும் பிறையே வளர்ந்தே பரவும் மொழியே வானிலவில் திரளே திரளே சுகிக்கும் அழகே வா சிறந்த மொழியே மடல்கள் திறந்த வழியே நாம் நுழைந்த சிலையே சிலையில் முளைக்கும் உயிரே கடல் தாண்டி நேரம் போய்விடுமா கரை தாண்டி மீனும் வாழ்ந்திடுமா அனுதினம் உன்னை நினைக்கையில் மனம் அணு அணுவாய் துடிக்குதுவா திருமுகம் தந்த சிறுவீரன் கொண்டு பெருவழிகளை துடைத்திடவா